வணக்கம். ஒரு காலத்தில் தமிழர்கள் கடலை ஒரு வாய்ப்பாக பார்த்தார்கள். பின்னர் அவர்கள் கடல் வழியாக உலகத்தோடு இணைந்தார்கள். ஆனால் சோழர்களின் காலத்தில் ஒரு புதிய சிந்தனை பிறந்தது. கடலை பயன்படுத்துவது மட்டும் போதாது, அதை கட்டுப்படுத்த வேண்டும். அந்த சிந்தனையைத்தான் ஒரு பேரரசாக மாற்றியவர் ராஜராஜ சோழன் அவர்கள். அவருக்கு பின் அதை உலக அளவுக்கு கொண்டு சென்றவர் ராஜேந்திர சோழன் அவர்கள். இந்த இரண்டு பேரும் வெறும் மன்னர்கள் இல்லை, அவர்கள் தொலைநோக்கு சிந்தனையுடன் செயல்பட்ட ஆட்சியாளர்கள். அவர்கள் புரிந்து கொண்ட மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், நிலத்தில் வெற்றி பெற்றால் ஒரு பேரரசு பெரியதாக ஆகிவிடாது, கடலை கட்டுப்படுத்தும் அரசுதான் உண்மையான சக்தி என்று அவர்கள் புரிய வைத்தார்கள். அந்த காலத்தில் இந்திய பெருங்கடல் உலக வர்த்தகத்தின் இதயமாக இருந்தது. சீனா, அரபு உலகம், தெற்காசியா, எல்லா வர்த்தக பாதைகளும் இந்த கடலை கடந்து சென்றன. இந்த பாதையை யார் கட்டுப்படுத்துகிறார்களோ அவர்களிடம் செல்வமும் சக்தியும் செல்வாக்கும் சேர்ந்தது. சோழர்கள் இதை தெளிவாக புரிந்து கொண்டார்கள். ராஜராஜ சோழன் முதலில் ஒரு விஷயத்தை கவனித்தார். தமிழர்களுக்கு ஏற்கனவே கடல் அறிவு இருந்தது, கப்பல் கட்டும் திறன் இருந்தது, திசைகளை கண்டறியும் அறிவும் இருந்தது. ஆனால் அது சிதறிய நிலையில் இருந்தது. ஒவ்வொரு துறைமுகமும் தனித்தனியாக இயங்கியதை ராஜராஜ சோழன் அவர்கள் கண்டுபிடித்தார். அவர் அதை ஒருங்கிணைந்த ஆட்சி சக்தியாக மாற்ற விரும்பினார். பின்னர் அதே மாதிரி ஒருங்கிணைந்த ஆட்சி சக்தியாக மாற்றினார், அதாவது ஒழுங்கமைக்கப்பட்ட கடற்படை. இந்த ஒழுங்கமைக்கப்பட்ட கடற்படை என்பது சாதாரண விஷயம் இல்லை. அந்த காலத்தில் உலகின் பல பேரரசுகளுக்கு கூட கடற்படை கிடையாது. ஆனால் சோழர்கள் கடலுக்காக தனியாக படைகளை உருவாக்கினார்கள். பெரிய மரக்கப்பல்கள், ஆயுதங்கள், பயிற்சி பெற்ற வீரர்கள், இது ஒரு புதிய நிலையாக கருதப்பட்டது. அந்த கப்பல்களை நினைத்து பாருங்கள். மரத்தால் செய்யப்பட்ட பெரிய போர்க்கப்பல்கள், பல திசைகளில் செல்லக்கூடிய பறக்கைகள், நூற்றுக்கணக்கான போர் வீரர்கள், கடலில் பல நாட்கள் பயணிக்க தேவையான பொருட்கள். இது வெறும் பயண சாதனமில்லை, மிதக்கும் போர்க்களமாகவே வைத்திருந்தார்கள். இதில்தான் சோழர்களின் மேதைமை தெரிகிறது. அவர்கள் ஒரு உண்மையை புரிந்து கொண்டார்கள். நீ கடலில் வலிமையாக இருந்தால் உன்னை யாரும் எளிதாக தாக்கிவிட முடியாது என்ற உண்மையை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். இதன் பிறகு சோழர்கள் இந்திய பெருங்கடலில் தங்கள் ஆதிக்கத்தை அதிகப்படுத்த ஆரம்பித்தார்கள். முக்கிய துறைமுகங்கள் அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டன. வர்த்தக பாதைகள் பாதுகாக்கப்பட்டன. வெளிநாட்டு வணிகர்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டது. இதனால் தமிழகம் இன்னும் செல்வமிக்கதாக மாறியது. இதற்கு எடுத்துக்காட்டாக தஞ்சாவூர் போன்ற நகரங்கள் செல்வத்தால் நிரம்ப ஆரம்பித்தன. கோவில்கள் வெறும் மத இடங்கள் இல்லை, அவை பொருளாதார மையங்களாக விளங்கின. அங்கு ஆயிரக்கணக்கான மக்கள் வேலை செய்தார்கள். கலைஞர்கள், சிற்பிகள், வணிகர்கள் மற்றும் கணக்காளர்கள் என நிறைய பொதுமக்கள் அங்கு வேலையில் இருந்தார்கள். ஒரு முழுமையான அமைப்பாக இருந்தது. இதற்கான மிகப்பெரிய சின்னம் தான் பிரகதீஸ்வரர் டெம்பிள். இந்த கோவில் வெறும் ஒரு ஆன்மீக கட்டிடம் இல்லை, அது ஒரு அறிவிப்பு. என்னவென்றால், நாம் எவ்வளவு சக்தி வாய்ந்தவர்கள் என்பதை உலகுக்கு காட்டிய ஒரு கட்டிடக்கலையாகும். ஆனால் சோழர்களின் ஆசை அதைவிட பெரியதாக இருந்தது. ராஜேந்திர சோழன் வந்த பிறகு அவர் ஒரு கேள்வி கேட்டார். நாம் ஏன் கடலை பாதுகாப்பதிலேயே நிற்க வேண்டும்? ஏன் அதற்கு அப்பால் செல்லக்கூடாது? அதுதான் தமிழர் வரலாற்றின் மிக துணிச்சலான முடிவாகும். அந்த துணிச்சலான முடிவை பற்றி தெளிவாக பார்க்கலாம். அந்த காலத்தில் தெற்காசியாவில் ஒரு சக்தி வாய்ந்த கடல் பேரரசு இருந்தது, ஸ்ரீ விஜயா எம்பையர். இன்றைய இந்தோனேசியா, மலேசியா பகுதிகளில் அவர்களின் செல்வாக்கு இருந்தது. அவர்கள் முக்கிய கடல் வழிகளை கட்டுப்படுத்தினார்கள். அந்த பாதைகள் சோழர்களின் வர்த்தகத்துக்கும் முக்கியமானதாக இருந்தது. இந்த சூழ்நிலையில் ராஜேந்திர சோழன் ஒரு முக்கியமான முடிவை எடுத்தார். அவர் தனது கடற்படையை இந்தியாவை தாண்டி அனுப்பினார். இதை நினைத்து பாருங்கள். நேற்று முன்தினமோ அல்ல, 1000 ஆண்டுகளுக்கு முன்பு திசைக்காட்டி இல்லாமல், செயற்கைக்கோளின் துணை இல்லாமல், ஆனாலும் தமிழர் கப்பல்கள் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் கடலை கடந்து சென்றது. இது அந்த காலத்தில் சாத்தியமற்ற சாதனை போல் இருந்தது. சோழர் கடற்படை தெற்காசியாவின் பல துறைமுகங்களை தாக்கியது.
அவர்கள் வெற்றியும் பெற்றார்கள். இந்த வெற்றி வெறும் போர் வெற்றி மட்டுமில்லை, இது ஒரு அறிவிப்பாக இருந்தது. அந்த அறிவிப்பு என்னவென்றால், தமிழர்கள் கடலில் மட்டுமல்ல, கடலுக்கு அப்பாலும் சக்தி வாய்ந்தவர்கள் என்பதே ஆகும். இந்த நிகழ்வு இந்திய வரலாற்றில் மிகவும் தனித்துவமானதாக கருதப்பட்டது. ஏனென்றால் பல இந்திய பேரரசுகள் நிலத்தில் மட்டும்தான் இருந்தன. ஆனால் சோழர்கள் உண்மையான கடல் பேரரசாக திகழ்ந்தனர். அவர்கள் சென்று சேர்ந்த இடங்களில் இன்று கூட சில தடயங்கள் இருக்கின்றன. கோவில் கட்டுமான பாணி, தமிழ் வார்த்தைகள், வர்த்தக பதிவுகள், கலாச்சார ஒற்றுமைகள், இவை அனைத்தும் அந்த தொடர்பை இன்றளவும் உறுதிப்படுத்திக் கொண்டுதான் இருக்கின்றன. ஆனால் இந்த கதையில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. சோழர்கள் வெற்றி பெற்றதற்கு காரணம் வெறும் படை வலிமை மட்டுமில்லை, அவர்களிடம் ஒழுங்கமைப்பு இருந்தது, திட்டமிடல் இருந்தது, தேவையான பொருட்களை தொடர்ந்து வழங்கும் திறன் இருந்தது. இந்த மூன்றும் தான் அவர்கள் சிறந்து விளங்கியதற்கு காரணமாக கூறப்படுகிறது. ஒரு பெரிய கடற்படை இயங்க வேண்டும் என்றால் உணவு, தண்ணீர், ஆயுதங்கள், கப்பல் பழுதுபார்ப்பு எல்லாமே வேண்டும். இதை தொடர்ந்து நடத்த ஒரு வலுவான பெரிய பொருளாதார அமைப்பு வேண்டும். அதனால்தான் வர்த்தகமும் படை சக்தியும் சோழர் காலத்தில் ஒன்றாக செயல்பட்டு இந்த கடற்படையை சிறப்பாக நடத்தினார்கள். ஒரு பேரரசை உருவாக்குவது கடினம், ஆனால் அதை நீண்ட காலம் நிலைநிறுத்துவது அதைவிட மிக கடினமான ஒன்று. மெல்ல மெல்ல சோழர்களுக்கும் சவால்கள் ஆரம்பித்தன. உள்ளக புதிய அரசுகள் எழ ஆரம்பித்தன. உள்நாட்டு அரசியல் மோதல்கள் அதிகரித்தன. வர்த்தக பாதைகள் மாற ஆரம்பித்தன. அதே நேரத்தில் உலகமும் மாறிக்கொண்டிருந்தது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் மாறவில்லை, தமிழர்களின் கடலோடு இருந்த உறவு. ஏனென்றால் அவர்கள் கடலை வெறும் தண்ணீராக பார்க்கவில்லை, அது ஒரு பாதை, அது ஒரு சக்தி, அதை ஒரு மற்றொரு உலகமாகவே தமிழர்கள் பார்த்தார்கள். அதனால்தான் இன்று கூட தமிழர் வரலாற்றை பற்றி பேசும்போது சோழர்களின் கடற்படை ஒரு புராண கதையை போல நினைவில் வருகிறது. அவர்கள் நிலத்தை மட்டும் ஆட்சி செய்யவில்லை, அந்த கடல் அலைகளையும் சவால் செய்தார்கள், கடல் அலைகளையும் வென்றார்கள். ஆனால் ஒரு கேள்வி இன்னமும் இருக்கிறது, இவ்வளவு பெரிய கடல் பேரரசு எப்படி மெதுவாக மறைந்தது? என்ன காரணம் அந்த ஆதிக்கம் குறைய? அதுதான் நம்முடைய காணொளியின் அடுத்த பகுதியில் பார்க்க இருக்கிறோம்.